சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சு பக்கத்தில் வலிக்குதா? கேஸுன்னு நினச்சி சோடா குடிக்கலாம்னு யோசிக்கிறீங்க. இது வெறும் கேஸ் இல்லை, உங்கள் பித்தப்பையோட இன்டர்னல் ஆயில் ஃபில்டர் ஃபெயில் ஆகியிருக்கலாம். ஸோ கேஸ்ட்ரிக்கும் கால் ஸ்டோனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க இந்த ரீலை சேவ் பண்ணிக்கணும். கேஸ்ட்ரிக் கிளிட்ச்னா உங்கள் வலி மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். ஏப்பம் விட்டதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது உங்கள் ஸ்டொமக் ஆசிட் பேலன்ஸ் இஷ்யூ. அப்புறம் கால் ஸ்டோன் அட்டாக்னா உங்களுக்கு வலி திடீர்னு தூக்கத்தில் வரும். உங்கள் ரைட் சைட் முதுகில் இல்லை ஷோல்டரில் ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும். இது உங்கள் பைல் டிராஃபிக் ஜாமோட சிக்னல். முக்கியமாக எண்ணெயில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பாரமாக இருக்கும். 90% இது கால் பிளாடர் பிளாக் தான். உங்கள் சிஸ்டமை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, கீரை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இது உங்கள் பையில் தின்னாக வச்சு ஸ்டோன்ஸை அவாய்ட் பண்ணும். செகண்ட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்காதீங்க. இது கால் பிளாடரை ஓவராக ஒர்க் பண்ண வச்சு இன்னும் ஸ்டோனை டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கெட்வெல் ஹோமியோபதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். Hope is the first step.